Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. We welcome you to watch a program by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful revelation in this festival season of the death, burial, and resurrection of our Lord and Savior Jesus Christ. Watch with faith and expectation, you'll be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to continue to speak about God of the whole universe who left His glory and came down to earth, humbling Himself unto death. உலகத்துக்கு சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராகி இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையை விட்டு பூமிக்கு வந்து மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தின தேவனை பற்றி பேசும்படிக்கு இந்த பண்டிகை நாட்களில் அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை பற்றி பேசும்படி கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். Greetings to all my wonderful viewers in the match's name of our Lord and Savior Jesus Christ. எல்லாரும் பரிசுத்தவான்கள் எங்கேயும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தருக்கும் என்னுடைய அன்றாட மேலான நாமத்தில் வாழ்த்துக்கள். In the next 20 minutes, the resurrection power of God's word is going to transform you and your families forever. அடுத்த 20 நிமிஷத்தில் உயிர்த்தெழுந்த வல்லமை தேவனுடைய வார்த்தையில் உங்களை வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தின் எல்லா நிலவரம் வாழ்க்கையும் மாற்ற நித்தியத்துக்கு மாற்ற போகிறது. Whatever the Lord God does, it is forever, not temporary but permanently. தேவனாகிய கர்த்தர் செய்கிற எல்லா காரியம் அது நித்தியத்துக்கு தான், அது தற்சமயத்துக்கு கிடையாது. If you need prayer, call that number on the screen. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் அந்த டெலிஃபோன் நம்பரை கூப்பிடுங்கள். Same power will come and deliver you wherever you are or whatever problems you are facing. அதே வல்லமை எங்கே நீங்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட தகர்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் அங்கே உங்களை விடுதலை ஆக்க வல்லவராக இருக்கிறார். Shall we constrain Him to come? அவரை நாம் வருந்தி அழைப்போமா? In the cross, be my glory ever, till my raptured soul shall find rest beyond the river. Hallelujah. Do you know that today we are living in one of the most important appointed times and seasons in God's calendar? Hallelujah. To deliver, heal and bless God's people. உங்களுக்கு தெரியுமா, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தையும் நியமித்த நாட்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய கேலண்டரில் ஹல்லேலூயா அவருடைய ஜனங்களுக்கு விடுதலையும் சுகம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிற விசேஷமான நியமித்த நாட்களும் காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We discussed about that in the last message also, how as some people who had been defiled and were not allowed to offer the Passover sacrifice at the appointed time, they got Moses to get an alternative for them with persistence, so that they too could offer the Passover sacrifice in the appointed season. போன வாரத்தின் செய்தியில் நாம் பார்த்தோம் விசேஷமான காரியங்கள். ஒரு சிலர் தீட்டுப்பட்டு பஸ்கா பலியை செலுத்த அந்த நியமித்த நாட்களில் பண்டிகை நாட்களில் செலுத்த முடியாத போனதுனால அவர்கள் தீவிரமாக போய் மோசே இடத்துல இடமே விட்டு கொடுக்காதபடிக்கு எங்களுக்கும் அந்த பலி நாங்களும் செலுத்த வேண்டும், அதுக்கு எங்களுக்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்கி தர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி கேட்டுக்கொண்டார்கள் என்று. They knew what they would be losing if they had said never mind and left it for the next year. அவர்கள் பரவாயில்ல, இந்த வருஷம் நாங்கள் பலி செலுத்த முடியாத போகிறதுனால அடுத்த வருஷம் ரெட்டிப்பாக நம்ம செலுத்தலான்னு சொல்லி அவர்கள் தீர்மானம் செய்தால் என்ன ஆசீர்வாதம் அவங்க எழுந்து போய் விடுவார்கள்னு அறிந்திருந்தார்கள்.
This month of Abib, the Lord made it the first month also of the year. Before that it was not so. இப்போ இந்த ஆபிப் மாதம் முன்ன வந்து வேற இடத்துல இருந்த மாதம் வந்து இப்போ தேவனாகிய கர்த்தர் முதல் மாதமாக இருக்கட்டும்னு சொல்லி கட்டளையிட்டார். There is another verse in the Gospels which says that the kingdom of God is taken by force. வேற ஒரு வாசனம் கூட சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யம் பலவந்த தேவனுடைய ராஜ்யம் பலவந்த பட்டு எடுத்துக்கொள்கிறார்கள். Sometimes you have to do just that as the enemy is looking out to knock away your blessings. ஒரு சில நேரத்தில் நீங்கள் அப்படியே தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏனென்றால் நம்முடைய ஆசீர்வாதம் சத்ரு தட்டி எடுத்துன்னு போகிறதுக்கு தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறார், வகை தேடிக்கொண்டிருக்கிறத பார்க்குறோம். Don't let this month pass you by without honoring the Lord your God with a sacrificial offering. இந்த மாதம் நீங்கள் 4ஆம் மாதம் நம்முடைய கேலண்டரில் தவறி போகாதபடிக்கு நீங்கள் தேவனை கனப்படுத்த வேண்டும். தியாகமான காணிக்கை செலுத்தி அவரை கொண்டாட வேண்டும். நீங்கள் இது தவறி விட்டு விடாதீர்கள். Anything sacrificial will get God's attention immediately. நீங்கள் தியாகமாக எந்த காரியம் செய்தால் கூட தேவன் அது கவனிக்காத விடவே மாட்டார். It is easy for you to give, then it is not a sacrifice. உங்களுக்கு அது கொடுக்கும்பா அதை பற்றி அது உங்களுக்கு ஒரு எந்த வழியிலும் தொந்தரவு கொடுக்காது இருந்தால் அது வந்து அது ஒரு தியாகம் கிடையாது. ஏன்னா அது ஒரு காணிக்கை கொடுத்து அது உங்களுக்கு எந்த வழியிலும் அது எஃபெக்ட் செய்யாது. When Jesus came and stood near the offering box, he looked at all the offerings they gave. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே வந்து நின்னாங்கன்னு பார்க்குறோம். காணிக்கை பெட்டியாண்ட வந்து நின்னப்போ எல்லாரும் போட்ட காணிக்கைகளை உற்று கவனித்தார். Some gave out of their abundance, some out of their lack, like the widow's 2 mites. ஒரு சிலர் தன்னுடைய தாராளத்திலேருந்து காணிக்கை செலுத்தினார்கள். ஒரு சிலர் விதவியோட 2 பணக்காசு போட்ட மாதிரி காணிக்கை போட்டார்கள். Who put in all what she had. அந்த விதவி ஸ்ரீ இருந்ததெல்லாம் கூட காணிக்கப்பட்டில் போட்டதை பார்க்குறோம். Jesus said that she had given more than all the others. ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார்கள்? இந்த விதவி தாயார் எல்லாரை விட அதிகமாக காணிக்கை போட்டிருக்கிறார்கள்னு. So we see here that it is not the amount but the sacrifice that they made. இங்கே நாம் என்ன கவனிக்கிறோம்? அவர்கள் எவ்வளோ காணிக்கை போட்டாங்கன்னு இல்லை கணக்கு, அந்த தியாகத்தை தான் கர்த்தர் பார்க்குறாரு. Be persistent and present to receive your deliverance, your healing and your prosperity, like those men did. நீங்கள் வந்து நீங்கள் பெரும் மூச்சோட நீங்கள் முழு மனதோடு வந்து அந்த இந்த நாட்களோட விடுதலை உங்கள் சுகம் உங்கள் ஆசீர்வாதத்தை அந்த சகோதரர்கள் எப்படி கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட்டது மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும். ரைட் டவுன் யுவர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட், செலிப்ரேட் அண்ட் ஆனர் த லார்ட் யுவர் காட் இன் திஸ் மந்த். உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் எழுதி நீங்கள் பலிபீடத்தண்டை வச்சு இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை கொண்டாடுங்கள். இந்த 4ஆம் மாதம் விடுதலையின் மாதம், விசேஷமான மாதம், ஆபிப் மாதம். You might have been praying for many requests for years to no avail. அநேக வருஷங்களாக கூட நீங்கள் இது ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிச்சு கொண்டு இருக்கலாம், ஆனால் அதுக்கு பதில் வராது இருக்கலாம். This is your month for breakthrough, as we saw in Exodus 13 verse 3 and 4. உங்கள் விடுதலைக்கு மாதம் இந்த மாதம்தான். நாம் ஏற்கனவே யாத்ராகமம் 13:3-4 வசனத்தில் நாம் வாசித்தபடியே, what do we read there? It was the month the Lord God brought the Israelites out from bondage in the land of Egypt. He commanded them not to forget it and to celebrate it. அப்போ இதை யாத்ராகமம் 13:3-4 என்ன வாசிக்கிறோம்? தேவனாகிய கர்த்தர் மோசே மூலமா இந்த மாதம் எகிப்திலேருந்து நீங்கள் விடுதலையான மாதம், நிச்சயமாக அது பண்டிகையை நீங்கள்
கொண்டாட வேண்டும், அது மறக்கவே கூடாது என்று கட்டாயப்படுத்தினார்கள். Our God, the Lord Jesus Christ, is the same yesterday, today and forever. And what he did then for the Israelites, he will do for us today. அப்போ இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன், அதே தேவனை நாம் இன்றைக்கு ஆராதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அன்று இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை ஆக்கின தேவன் இன்றைக்கும் என்ன மாதிரி சூழ்நிலை பிரச்சனையில் இருந்தால் கூட நம்ம விடுதலை ஆக்க வல்லவராக இருக்கிறார். Do not miss this opportunity. இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவி விடவே கூடாது. The Lord speaks through prophet Joel in chapter 2 verse 25 that he will restore to you what blessings the enemy stole from you for the past how many ever years it may be. அப்போ தீர்க்கதரிசி யோவேல் மூலமா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் திருப்பி அளிக்கிற தேவன், இழந்து போன ஆசீர்வாதத்தை திருப்பி அளிக்கிற தேவன். எத்தனை வருஷமாக நீங்கள் இழந்து போய் விட்டுருந்தா கூட அது உங்களுக்கு திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 25 யோவேல் 2ஆம் அதிகாரம் 25, நான் உங்களிடத்தில் அனுப்பின இந்த கிளிகள் எல்லாம் கூட இதெல்லாம் பிசாசுங்கள். All these locusts and everything are all devils who have eaten up your blessings for the past many years. இதெல்லாம் பட்சித்த வருஷங்கள். இந்த வெட்டுக்கிளிகளும் எல்லாம் பிசாசுங்க வருஷங்களாக உங்கள் ஆசீர்வாதத்தை பட்சித்து கொண்டு இருந்தது. ஹல்லேலூயா. பட்சித்த வருஷங்களின் விளைவே உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். The years which the devils have eaten up, I will restore to you, says the Lord of hosts. Hallelujah. Our God is a restorer. திருப்பி அளிக்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். Once the Lord comes into your situation by your obedience, the thief will be caught and he will be forced to pay back everything. அப்போ நீங்கள் உங்கள் சூழ்நிலைக்குள்ள கட்டளை பிரகாரம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களோட பிரச்சனையை எடுத்துக்கொள்வார். அப்போ திருடனை பிடித்து விடுவார்கள். திருடன் பிடித்து கொண்டால் எல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. God's word will work for you only when you obey it and do accordingly. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை பிரகாரம் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு செய்யும்போது தான் அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். The Israelites had been in slavery for 430 years and overnight they were delivered, healed and blessed. It is the first of the midnight miracles. அப்போ நடு ராத்திரியில் நடந்த அற்புதங்களில் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேல் ஜனங்க ராத்திரியோட ராத்திரி விடுதலையாகி சுகம் பெற்று ஆசீர்வாதம் பெற்று கிளம்பினார்கள். இட் டஸ் நாட் மேட்டர் வாட் எவர் சிச்சுவேஷன் யூ ஆர் இன் டுடே. இன்றைக்கு நீங்கள் எப்பேர் பெற்ற சூழ்நிலை இருந்தால் கூட அது ஆண்டவருக்கு பிரச்சனை கிடையாது. The Lord Jesus Christ can deliver you because over 2000 years ago through his sacrifice, through his shed blood, your sins have been forgiven. இது ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் 2000 வருஷம் முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்த தியாகத்துக்கு நிமித்தம், அவர் சிந்தின ரத்தத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்களை கழுவி விட்டுருக்கிறாரு. யூ ஜஸ்ட் ஹாவ் டு லுக் அப் டு ஹிஸ் கிராஸ். அவருடைய சிலுவை நீங்கள் நோக்கி பார்த்து அவரை கூப்பிட்டா போகிறோம். He has taken all our sorrows and borne all our griefs. நம்முடைய துக்கங்களை சுமந்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். He has taken all our infirmities and diseases and by his stripes we are healed. நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டிருக்கிறார். வியாதி எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக இருக்கிறோம். இன்றைக்கு through his blood you can have sanctification, healing and fullness of the Holy Spirit. அவருடைய இரத்தத்தின் நிமித்தம் நீங்கள் பரிசுத்தமாகி விடுவீர்கள், சுகம் பெற்றுக்கொள்வீர்கள். பிறகு
பரிசுத்தாவின் நிறைவும் பெற்றுக்கொள்ள முடியும். We have been already healed by his sacrifice. அவருடைய தியாகத்தின் நிமித்தம் ஏற்கனவே நமக்கு சுகத்தை கட்டளையிட்டிருக்கிறார். Sickness is illegal as Jesus has already paid the price for it. அப்போ சட்டப்பிரகாரம் நம்மிடத்தில் வியாதி இருக்கக்கூடாது. ஏனென்றால் அதுக்கேற்ற விலக்கிரியத்தை ஆண்டவரை கொடுத்து விட்டிருக்கிறார். You claim divine healing to flow through and through you, then you won't get sick. நீங்கள் தெய்வீக சுகம் உங்களுக்குள்ளே பாய்ந்தோட வேண்டும் என்று அந்த சுகத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம் வியாதிப்பட மாட்டோம். Unless you allow entrance to the enemy. நீங்களே வந்து சத்ருக்கு இடம் கொடுக்காவிட்டா உங்கள் சரீரத்தின் மேலே கையை வைக்க முடியாது. We have been redeemed from the curse of the law. நாம் வந்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டு எடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். We are not under the curse of the law but under the blessing of the Lord Jesus Christ. நாம் இனி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின் கீழே அல்ல, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடைய ஆசீர்வாதத்தின் கீழே இருக்கிறோம். In Galatians chapter 3 verse 13 and 14 we read, Christ has redeemed us from the curse of the law, being made a curse for us, for it is written, Cursed is everyone that hangeth on a tree. Verse 14, that the blessing of Abraham might come on the Gentiles through Jesus Christ, that we might receive the promise of the Spirit through faith. கலாத்திக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படி யாகவும் ஆவியே குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. Hallelujah. Hallelujah. In Genesis 3 verse 14-19 if you read, you will understand how the curse came upon mankind and through sin and was cast out from the Garden of Eden. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 14-19 வசனங்கள் வாசித்தா நாம் வந்து மனுகுலத்தின் மேலே சாபம் எப்படி வந்ததும் பாவத்தினால பிறகு ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை வெளியாக்குனதை பற்றி வாசிக்க முடியும். The Lord God cursed the serpent and put enmity between him and the woman, and her seed will bruise his head. அப்போ நாம் இங்கே வாசித்தா தேவனாகிய கர்த்தர் வந்து மனுஷன் பாவம் செய்த உடனே சர்பத்தை நோக்கி முதலாவது சர்பத்தை தான் சபிச்சுது. ஸ்திரீக்கும் உனக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் வித்துக்கும் வித்துக்கும் தலை நசுக்குவார்ன்னு சொல்லி சபித்தார். The woman in childbearing will bring forth with increased pain children. That was the curse for women. ஸ்திரீகள் வந்து பிள்ளை பேரில் வேதனை அதிகப்பட்டு பிள்ளை பெற வேண்டியதாக இருக்குதுன்னு ஸ்ரீயை கர்த்தர் நோக்கி சபித்தார். For Adam God cursed the ground and it brought forth thorns and thistles and he ate bread by the sweat of his face. ஆதாமை சபிச்சது என்னவா? பூமியை தான் சபிச்சது. அப்போ பூமி வந்து என்ன பிரயாசப்பட்டாலும் முள் நெரிஞ்சலங்கள் தான் கொடுக்கும். அப்புறம் நீ கஷ்டப்பட்டு நெத்தியின் வேர்வை நிலத்தில் விழுந்து தான் நீ சம்பாதிச்சு வாழ வேண்டும். So we see that man's total life on this earth was affected by the curse as the first man had sinned. நாம் என்ன பார்க்குறோம் இங்கே? முதல் மனுஷன் பாவம் செய்தபடியால் மனுஷனோட பூமியில் உள்ள வாழ்க்கையை முழுக்க சாபத்தினால அடிபட்டிருந்ததை பார்க்குறோம்.
Satan attacking women started in the Garden of Eden when God put enmity between her seed and his seed. அப்போ ஸ்திரீகளுக்கு விரோதமாக சத்ரு படையெடுக்கிறது இன்றைக்கு வரைக்கும் அது நடக்குது. அது ஏதேன் தோற்றத்தில் உனக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொல்லி சபிச்சதுனால. பேரிங் சில்ட்ரன் இன் பெயின் இஸ் பார்ட் ஆஃப் த கர்ஸ் அப்பான் உமன். வேதனை அதிகப்பட்டு பிள்ளை பெறுவார்கள்னு ஸ்திரீகள் மேலே சாபத்தை போட்டார். Adam had to sweat it out on his own to obtain anything from the ground because God had cursed it. அப்போ ஆதாம் வேர்த்து வேர்த்து ஊற்றித்தான் நிலத்தின் பலனை பெற்றுக்கொள்ள முடியுமா இருந்தது. ஏன் சொல்லு, பூமியை கர்த்தர் சபிச்சபடியால். ஸ்வெட்டிங் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த கர்ஸ். வேர்வை சாபத்தின் ஒரு பகுதியாக இருக்குது. In Galatians we read that Jesus Christ has redeemed us from the curse by being made a curse for us. நாம் கலாத்தியர் 3 பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாக மாறி நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீக்கலாக்கி விடுவித்தார் என்று. Today we are not under the curse of the law but under the blessing of the Lord Jesus Christ. You don't have to worry about anything today. இன்றைக்கு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நாம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின் கீழே இன்றைக்கி நம்ம இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா ஆசீர்வாதத்தின் கீழே நாம் இன்றைக்கி இருக்கிறோம். As we are delivered from the curse today, women can give birth to children without pain by claiming and believing the promises of God. அப்போ இன்றைக்கி நாம் சாபத்தின் கீழே இல்லாத இருக்கிறபடியால் பெண்கள் கூட பிள்ளைகளை பெற்று எடுக்கும்போது அந்த அதிகமான வேதனை இல்லாதபடிக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு அது பிரகாரம் ஜெபித்து போகும்போது வேதனை இல்லாதபடிக்கு, அந்த சாபத்தில் வர வேதனை இல்லாதபடிக்கு பிள்ளை பெற முடியும். The Lord Jesus Christ was born as the seed of the woman, who is the Spirit of God manifest in the flesh. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக பூமியில் பிறந்ததை பார்க்குறோம். யாரா இருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார்? ஆவியான தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாக இருக்கிறார். He died on Calvary cross becoming a curse for us. கல்வாரி சிலுவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபமாக மாறி நமக்காக சாபமாக மாறி மரிச்சதை பார்க்குறோம். He was buried and rose again victoriously on the third day. அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் வெற்றியோடு உயிரோடு எழுந்து இருக்கிறத பார்க்குறோம். He crushed Satan's head under his feet. சாத்தானோட தலையை குதிகாலினால நசுக்கினார் என்று பார்க்குறோம். By the way, women do not have seed in the natural. வேற ஒரு காரியம் இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால், you have to observe a certain particular thing here. ஸ்திரீகளுக்கு இயற்கையாக வித்து கிடையாது. It's the men who have the seed. ஆண்களிடத்துல தான் அந்த வித்து இருக்கிறது. But in the works of a supernatural God, what Mary the virgin conceived in her womb by the Holy Spirit was called the seed of the woman, as she had no connection with a natural man. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்கிற தேவனுடைய கிரியைகளை கவனித்தா, பரிசுத்தாவினால கன்னிமரியா தன் கர்ப்பத்தில் ஒரு குழந்தைய கர்ப்பம் தரித்ததை ஆணோட வித்துனால அல்ல, அதனால ஸ்திரீயின் வித்துன்னு சொல்லப்படுகிறத பார்க்குறோம். The Lord Jesus can do what man cannot do. Supernatural miracles for you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கூட இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தருக்கு கூட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட செய்ய முடியும். Adam had to sweat it out on his own on a cursed ground. ஆதாம் நெத்தியின் வேர்வை நிலத்தில் விழுந்து அந்த சபிக்கப்பட்ட பூமியில் வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. Adam was created to live a sweatless life in fellowship with his creator. ஆனால் ஆரம்பத்தில் ஆதாம் வேர்வை இல்லாத ஒரு வாழ்க்கையை பரிசுத்தாவின் ஐக்கியத்தோடு தன்னுடைய சிருஷ்டிகரோடு ஐக்கியப்பட்டு வாழ்கிற வாழ்க்கைக்காகத்தான் சிருஷ்டி திருந்தார்கள்.
the priest in the tabernacle had to wear several layers of linen clothes under his robe to absorb sweat, as it was not allowed to come out because sweat was a part of the curse. ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்கள் போடுற அங்கிக்குள்ள 4-5 காட்டன் துணிங்கோ அவர்கள் உள்ளே போட வேணுமா இருந்தது. ஏனென்றால் வேர்வை உள்ள ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வரவே கூடாது. அந்த காட்டன் துணி இந்த வேர்வையை எடுத்துவிடும். ஏனென்றால் வேர்வை சாபத்தின் பங்காக இருந்தபடியால். இட் meant that man sweated when he was operating in the flesh. இதுக்கு அர்த்தம் என்றால் மாம்சத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிற மனுஷன் தாம் வேர்க்கும். If he was in continuous communion with the Holy Spirit about everything, there is no sweat tension involved. அப்போ பரிசுத்தாவியோடு ஐக்கியப்பட்டு எல்லா காரியத்துக்கும் கர்த்தரிடத்தில் விசாரித்து செய்யும்போது எதை பற்றியும் வேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் தலை கடுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்வெட் கேம் வித் டிசபீடியன்ஸ் அண்ட் சின். கீழ்ப்படியாத போனதுனால பாவத்தினால தான் வேர்வை சிந்த வேண்டியதாக வந்தது. டுடே வி ஹாவ் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ் டு லிவ் இன் திஸ் லைஃப். curse went out when Jesus came in. இன்றைக்கு நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த பலி நிமித்தம் பரிசுத்தாவி தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் ஆதியில் ஆதாம் செய்ய வேண்டிய வாழ்க்கை செய்யும்படிக்கு இன்றைக்கு நாம் திருப்பி கர்த்தரோட ஒப்புரவாகும்படிக்கு பரிசுத்தாவி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. Romans 3:27 and 29 says, for as many of you as been baptized into Christ have put on Christ, you are all one in Christ Jesus, whoever you are. Verse 29 says, and if you be Christ, then you are the Abraham's seed and heirs according to the promise. Hallelujah. அப்போ இங்கே ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 27-29 நாம் என்ன வாசிக்கிறோம்? Hallelujah, thank you Jesus. 3ஆம் அதிகாரம் இப்படி இருக்க கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 27-29 வசனம். ஹல்லேலூயா. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானசானம் பெற்ற எவர்களோ எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் கூட கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஒன்றாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாம் சந்ததியாரும் வாக்குத்தத்தமானபடியே சுதந்திரவாளியாக இருக்கிறீர்கள். Hallelujah. Verse 27 we see that we are baptized into a person's name. ஒரு மனுஷனோட பேருக்குள்ள 27ஆம் வசனத்தில் நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம். You are being given one more chance to check your and confirm your salvation. உங்களுக்கு இப்போ இன்னொரு சந்தர்ப்பம் ஆண்டவர் கொடுக்குறாரு. உங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாயா, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறாயா உறுதிப்படுத்தும்படிக்கு. You have to take immersion baptism and wash your sins in the name of Jesus Christ. Otherwise you cannot go to heaven and stand before a most holy God. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து உங்கள் பாவத்தை கழுவ வேண்டும். இல்லை என்றால் பரிசுத்த தேவனுக்கு முன்பாக பரலோகத்தில் போய் நிற்க முடியாது. You have to confirm your eternal destination. நித்தியத்தை நீங்கள் எங்கே சேரீர்களோ அது நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். Once you miss this chance, you will not get another chance. After you leave this earth, இந்த பூமியை விட்டு போய்விட்டால் திருப்பி உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கிடைக்காது. இப்போ
ஹalleluya. நோவான் காலத்தில் எப்படி நடந்ததோ இப்போ அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது. As in the days of Noah, today also it's happening. I'm going to pray for you now. இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இஸ்ரவேலின் துதிகள் வாசல் செய்கிற மகா பரிசுத்த தேவனே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து கர்த்தாவே ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுக்க ஹalleluya சர்வ லோகத்துக்கு ஆண்டவராகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, இப்போ கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லார் மேலேயும் நம்முடைய ஆவியை ஊற்றும். நம்முடைய விடுதலை நீ தாரும் கர்த்தாவே. உயிர்த்தெழுந்த வல்லமை எல்லார் மேலே ஊற்றும். எப்பேற்பட்ட பிரச்சனையில் அவங்க இருந்தால் கூட அபிஷேக வல்லமை அவங்கள விடுதலை ஆக்கும். இப்பொழுதே ஊற்றும். இந்த பண்டிகை நாட்களில் கொண்டாடி விசேஷித்த கர்த்தாவே விண்ணப்பத்துக்கெல்லாம் அவங்க விண்ணப்பத்துக்கெல்லாம் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. Dear Lord Jesus, I pray for each and everyone listening to this message. Pour out your spirit on all of them, Lord Jesus. Give them revelations, healing, deliverances, blessings, Father, as you did, hallelujah, in the 4th month for your children of Israel, Lord Jesus. Do for each and every one of them and their families, Father. Whatever they are suffering from, you are able to deliver them. Pour your spirit on them, hallelujah. Set them free from all their bondages and bless them. In Jesus' name I pray with thanksgiving. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் இந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினா நீங்கள் உங்கள் காணிக்கையில் இந்த அக்கௌண்ட் நம்பரில் அனுப்புங்கள். தியாகமான இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்துக்கு ஈடாக தியாகமான காணிக்கை கொடுத்து இந்த கடைசி அறுவடை தாங்க கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தின் பங்கு உங்கள் மேலே உங்கள் குடும்பத்தின் மேலே வந்து பழிக்கும். If this message is a blessing for you, contact us by phone. If you want to support this ministry, send your offerings to the account number mentioned on the screen. Give sacrificial offerings and honor the Lord. A big harvest is ready for you. End time harvest of souls, end time harvest of finances for all the saints of God. May the Lord bless you and keep you abundantly for the sacrificial offering you are going to give. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டால் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் ஏறெடுக்கப்படும் இந்த டெலிஃபோன் நம்பரில் கூப்பிடுங்கள். வந்து உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். If you want individual prayers, Friday morning 10 to 2 individual prayers will be made for your deliverance. Contact us by phone. Come and receive your deliverance. Till we meet again, do not forget, Jesus Christ is Lord. May the Lord bless you.